ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகவை சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான பொன்னாங்கண்ணி கீரைச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முகவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் 2 கட்டு அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மண் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடிக்கும் போது அரிசி களைவோம் இல்லையா, அப்போது நல்ல தண்ணி சேர்த்து களைஞ்சி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம அலசி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி களைஞ்ச தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீரை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கின்னை நல்லா சைனிங் ஆக்கக்கூடிய கீரைச்சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.